அரோமா மிராக்கிள்ஸ் இயற்கையான அரோமா ஆயில்களை கொண்டு தயாரிக்கப்படுகிறது. தூக்கமின்மை, மன அழுத்தம், எதிர்மறை எண்ணங்கள் போன்ற மனநல பிரச்சனைகள், உடல்வலி, தலைவலி போன்ற உடல்நல பிரச்சனைகள், ஆன்டி ஏஜிங், முடிவுதிர்வு, பொடுகு, வெண்புள்ளி, சரும பிரச்சனைகள் போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வளிக்கிறது. அரோமா மிராக்கிள்ஸ். உதயநிதி ஸ்டாலின் வர்சஸ் இந்த விஜய்னு வரும்போது இந்த ஒப்பீடு விஜய்க்கு தான் நிறைய வரும்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ கருணாஸ் அவர்கள் பேசும்போது அப்படி பேச மாட்டேங்கிறாரு சார். உதயநிதி ஸ்டாலின் அவர்களை தான் உயர்த்தி தொடர்ந்து பேசிட்டு இருக்காரு. இப்போ ஒரு நடிகர் இருக்காரு, அவருக்கு அதிக சம்பளம் கொடுத்ததே ரெட் ஜெயண்ட் தான் சொல்லியிருக்காரு. ஆனால் நம்ம இந்த சினிமா வட்டாரங்கள்லாம் பேசும்போது என்ன சொல்லுவாங்க, உதயநிதி ஸ்டாலினுக்கு தான் விஜய் ஒரு வாய்ப்பு கொடுத்தாருன்னு சொல்லுவாங்க. ஆனால் இவர் ஒரு புறம் இப்படி சொல்றாரு சார். அதாவது கருணாஸ் போன்றவர்களுடைய பேச்செல்லாம் நீங்கள் ஒரு சீரியஸாக எடுத்துகிட்டு அதை நம்ம நேர்காணலில் விவாதிக்கிற அளவுக்கு அவர் ஒரு முக்கியமான ஆள் கிடையாது. தெரியும் அவருடைய வளர்ச்சியை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் எப்பேற்பட்ட ஒரு சுயநலம் சார்ந்து இயங்குகிற நபர் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஜெயலலிதா காலத்தில் எப்படி இருந்தார், அப்புறம் எடப்பாடி காலத்தில் எப்படி இருந்தார், அடுத்த தேர்தலில் எடப்பாடி இவரை கிட்ட சேர்க்காததுனால இவர் அப்படி திமுக ஆதரவு நிலைப்பாடு எடுத்தார். அதுக்கு முன்ன வரைக்கும் உதயநிதி ஸ்டாலினை எப்படி இவர் திட்டினாரு, ஸ்டாலினை எப்படி திட்டினாரு, கருணாநிதி எப்படி திட்டினாரு அப்படிங்கிறதுக்கான சான்று வீடியோக்கள்லாம் யூடியூப்ல நம்ம பார்க்கலாம். ஸோ அப்படிப்பட்ட ஒருத்தருடைய கருத்தெல்லாம் நம்ம எடுத்துக்கவே கூடாது. இன்னும் சொல்ல போனால் ஊடகங்கள் அவருடைய கருத்தையெல்லாம் மக்கள்கிட்ட கொண்டு போகவே கூடாது. அவர் கருத்தை மட்டும் இல்லை, அவரையும் கூட நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போகக்கூடாது. அப்பேற்பட்ட ஆட்கள்லாம் அவங்க கிடையாது. இன்னைக்கு ஏன் அவர் விஜயை திட்டுறாரு அப்படின்னா, இதனால் வரைக்கும் நம்ம எடப்பாடியை திட்டியாச்சு, அதனால கண்டிப்பாக அவர் வச்சிருக்கிற அந்த கட்சியை, ஏதோ ஒரு கட்சி வச்சிருக்காரு, அந்த கட்சியை எடப்பாடி கிட்ட கூட சேர்க்க மாட்டார். அப்போ அப்படி திமுகவோட அப்படி ஒட்டிக்கிட்டு அவங்களுக்கு துதி பாடிக்கிட்டு இருந்தோம்னா, குறைந்தபட்சம் ஒரு உதயசூரியன் சின்னத்தில் போட்டிடுறதுக்காவது ஒரு சீட்டு தருவாங்க, அதை வச்சு நம்ம அடுத்த 5 வருஷத்தை ஓட்டலாம் அப்படிங்கிறது அவருடைய கணக்கு. அப்போ திமுகவுடைய குட் புக்கில் நம்ம இருக்கணும், ஸ்டாலினுடைய பார்வையில் நம்ம படணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, இன்றைக்கு திமுகவுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக திமுகவை ஆட்சி அதிகாரத்திலிருந்து அகற்றக்கூடிய கட்சியாக இருக்கிற தாவேகாவை விமர்சனம் பண்ணால் இப்போ ஸ்டாலினும் உதயநிதியும் பயங்கரமாக சந்தோஷப்பட்டு சாருக்கு ஒரு தொகுதி பார்சல் அப்படின்னு கையில் கொடுப்பாங்கன்னு அவர் நினைக்கிறாரு. அதனால விஜய் குறித்து பேசுகிறாரு. அதுக்கடுத்து நீங்கள் திமுகவை சந்தோஷப்படுத்துவதற்காக விஜய் குறித்து விமர்சனம் பண்ணுறதை நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க. உங்களுடைய அரசியல் ஸ்ட்ராட்டஜி ஓகே தான், ஆனால் அதை நியாயமாக செய்யுங்க, என்ன நம்பகத்தன்மையோடு செய்யுங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். நீங்கள் ஒரு பொய்யான கருத்தை மக்கள்கிட்ட பரப்பணும்னு அவசியம் இல்லை. இன்றைக்கு சினிமா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் காலத்திலிருந்தே கூட நம்ம சொல்லலாம், சினிமா நடிகர்கள் கையில் போயிடுச்சு, தயாரிப்பாளர்கள் கையில எல்லாம் கிடையாது. ஒரு காலத்தில் எம்ஜிஆர் சிவாஜி காலத்தில் கூட தயாரிப்பாளர்களுக்கு மரியாதை கொடுத்து முதலாளி அப்படின்லாம் கூப்பிட்டாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நடிகர்கள் கிட்ட போய் இந்த தயாரிப்பாளர் கேள்விக்குறி மாதிரி வளைஞ்சு நிற்கணும், அதுதான் நிலைமை. அப்போ ஒரு தயாரிப்பாளருக்கு கால்ஷீட் கொடுக்குற ஹீரோ இருக்காருல்ல, அவர் தான் அந்த தயாரிப்பாளருக்கு வாய்ப்பையும் வருமானத்தையும் கொடுக்குறாரு. சொல்லப்போனால் அவருக்கு வாழ்க்கையையும் கொடுக்குறாரு. இப்போ ரெட் ஜெயண்ட் நிறுவனத்தில் ஒரே ஒரு படம் விஜய் நடிச்சாரு, அது குருவி படம். இவர் என்ன சொல்றாரு, விஜய்க்கு அதிக சம்பளம் கொடுத்ததே ரெட் ஜெயண்ட் அப்படிங்கிறாரு. இவருக்கு தெரியுமா குருவி படத்துல விஜய் சம்பளம் என்ன, இன்னைக்கு ஜனநாயகன் படத்துல விஜய் வாங்கியிருக்கிற சம்பளம் என்னங்கிறது இவருக்கு தெரியுமா? எல்லாத்துக்கும் மேல விஜய் குருவி படத்துக்கு டேட் கொடுத்த பிறகுதான் ரெட் ஜெயண்ட் அப்படிங்கிற அந்த பேனரே மக்கள் கிட்ட போச்சு. புரியுதா இல்லையா? அதனால பாத்தீங்கன்னா விஜய் தான் ரெட் ஜெயண்ட்டுக்கு வாழ்க்கை கொடுத்தாரே தவிர, திரையுலகில் சொல்றேன், உதயநிதி விஜய்க்கு வாழ்க்கை கொடுக்கல. இவர் ரொம்ப தவறா சொல்றாரு, அல்லது உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு திமுகவை குஷிப்படுத்துவதற்காக இப்படி ஒரு அப்பட்டமான ஒரு பொய்யை சொல்றாரு. அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். இப்போ அந்த விஜய் அவர்கள் இந்த வாரிசு அரசியல் குறித்து பேசுறாரு. இவங்க அப்பா டைரக்டர், இவங்க அம்மா ஒரு பாடகர், இவரோட பையன் ஒரு டைரக்டரா இருக்கு. இவங்கெல்லாம் வாரிசு அரசியல் குறித்து பேசலாமா? இவங்கெல்லாம் இதெல்லாம் பண்ணலாம். ஆனால் இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த முதலமைச்சர் ஆவது மட்டும் கூடாதான்? இதெல்லாம் என்ன நியாயம்? அடிப்படையிலேயே உங்களது முதல்ல தவறா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த விமர்சனத்தை பண்றாரு. இவர் சொல்றாரு விஜய் அவங்க அப்பா டைரக்டரு, அம்மா பாடகி, மகன் டைரக்டர், இவர் வாரிசு அரசியலை பற்றி பேசலாமாங்கிறது. அவர் சினிமாவில் இருக்கார். அவங்க அப்பா டைரக்டராக இருந்ததுனால இவருக்கும் சினிமா மேலே ஒரு ஈர்ப்பு, நம்ம நடிகன் ஆகணும்னு நினைக்கிறாரு. நீங்கள் நடிகனாகி இவ்வளோ உயரத்தில் இருக்காரு. இப்போ விஜய் இவ்வளவு பெரிய உயரத்தில் இருப்பதற்கு அவர் சன் ஆஃப் எஸ்ஏசிங்கிறது காரணம் இல்லை. அவர் சன் ஆஃப் எஸ்ஏசியாக இருந்ததால் அவர் மகனை வச்சு படம் எடுத்து அவருக்கு ஒரு சின்னதாக ஒரு ஓப்பனிங்கை உருவாக்குனார். இவ்வளவு தூரம் அவர் வளர்ந்ததற்கு காரணம் விஜயினுடைய திறமையும் உழைப்பும் தான், அவர் கொடுத்த வெற்றிகள் தான். சினிமாவில் எவ்வளவோ பேர் இருக்காங்க, எத்தனையோ வாரிசுகள்லாம் இருக்காங்க, அவங்கெல்லாம் படம் இல்லாமல் இன்னைக்கு வீட்டில் உட்காந்துட்டு இருக்காங்க. சினிமாக்காரனுடைய
மகன் அப்படிங்கிறது தான் தகுதி அப்படின்னு இருந்தா இன்னைக்கு சாந்தனுவும் சிபிராஜும் நம்பர் 1 நம்பர் 2ல இருக்கணும்ல. அது மாதிரி எத்தனை பேர் இருக்காங்க, ஏன் யாருக்குமே பட வாய்ப்பு இல்லாம இருக்காங்க? அப்ப விஜயனுடைய வெற்றிக்குங்கிறது அவருடைய உழைப்பும் திறமையும் தானே காரணம். அதுக்கு அடுத்து நான் கேட்கிறேன், இந்த சப்ஜெக்ட் குறித்து பேசுகிற யோக்கியதை வந்து கருணாஸ்க்கு இருக்கா? ஏன்னா அவருடைய பையனும் இன்னைக்கு டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு, அவருடைய மனைவியும் பாத்தீங்கன்னா ஒரு பாடகியா இருக்காங்க. நான் கேட்கிறேன், அவர் கென் கருணாஸ் வந்து இன்னைக்கு டைரக்டரா நடிகரா எல்லாரும் வாய்ப்பு கொடுக்குறாங்களே, அவர் என்ன அவ்வளோ பெரிய மேதைங்கிறத காரணம்? கருணாஸுடைய மகன்கிற அந்த விசிட்டிங் கார்டில் தானே அவரே உள்ள வர்றாரு. அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி வந்து விஜய் குறித்து இந்த மாதிரியான விமர்சனங்கள்லாம் பண்ணலாம்? எல்லாத்துக்கும் மேல உதயநிதி யாரு? கருணாநிதியுடைய பேரன், ஸ்டாலினுடைய மகன். இன்னைக்கு அந்த தகுதியை வச்சு தானே இன்பன் உதயநிதியுமே வந்து நீங்க அரசியலுக்கும் சினிமாவுக்கும் கொண்டு வர போறீங்க. அப்ப அது வந்து விமர்சனத்துக்குரிய ஒரு விஷயம் தானே. அது அவங்க அந்த குடும்பத்தில் இருப்பதால் அவர் வந்து அரசியலுக்கு சுலபமாக கொண்டு வரப்படுகிறார். ஆனா அவர் மக்கள் கிட்ட செல்வாக்கு பெறுவதற்கு அவருடைய செயல்கள் தான் காரணமாக இருக்க போகுது. அதெல்லாம் வேற விஷயம். பட் அதே நேரம் இந்த குடும்பத்தில் இருந்ததால் தானே இவருக்கு இவ்வளவு பெரிய பதவி. அப்ப அதை விமர்சனம் பண்ணித்தானே ஆகணும். இவங்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, எப்படியாவது நமக்கு ஒரு சீட்டு கிடைக்காதா, கொடுக்க மாட்டாங்களா அப்படிங்கிற காரணத்துக்காக சொல்ற கருத்து தான். சின்ன சின்ன பசங்கள்லாம் வச்சு இந்த சோசியல் மீடியால எல்லாம் திட்டிட்டு இருக்காங்களாமே சார் அப்படின்ட்டு. புலி வந்து பதுங்கும் பாயும், ஆனா வந்து அது வந்து பயப்படாது அப்படின்னு வந்து சொல்றாரு. நீங்க என்ன கூவத்தூர் மாமான்னு சொல்லிட்டா நான் ஆமான்னு போயிடுவேன், நான் அதை பண்ணியிருந்தா அப்படின்னு வந்து இவரே வந்து சொல்றாரு சார். இல்லை, அது கூவத்தூரில் என்ன நடந்தது அப்படிங்கிறது அங்கிருந்த அதிமுக எம்எல்ஏக்களுக்கு தெரியும். நம்ம அங்கே கிடையாது. அங்கு இருப்பவர்கள் சொன்ன செய்திகளின் அடிப்படையில் தான் இவர் இப்படியெல்லாம் பண்ணாரு அப்படிங்கிற செய்தியே வெளியில் வந்தது. நீங்கள் யோசிச்சு பாருங்க, அன்னைக்கு கொண்டு போய் மொத்த பேரையும் அங்கே அடைச்சிட்டாங்க. ஒரு பெரிய அளவில் வந்து அங்கே வந்து ஒரு செக்யூரிட்டியை போட்டாங்க. அங்கே என்ன நடக்குதுன்னு யாருக்குமே தெரியாது. எந்த ஊடகமும் அது உள்ளார நடக்கிறத கவர் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்போ அங்கே நடந்த விஷயங்கள்லாம் எப்படி வெளியில் வந்தது? அங்கிருப்பவர்கள் வந்து வெளியில் சொன்னாங்க, எங்களுக்கு இப்படி பண்ணாங்க, அப்படி பண்ணாங்க, ஃபிகர் சப்ளை பண்ணாங்க, சரக்கு சப்ளை பண்ணாங்க, நாங்கள் குடிச்சிட்டு ஆட்டம் போட்டோம், பொம்பளைங்களோட குத்தாட்டம் போட்டோங்கிற எல்லாமே அங்கிருந்த நபர்கள் வெளியே சொன்ன தகவல். அந்த அடிப்படையில் தான் கருணாஸுடைய பெயரையும் அவங்க சொல்லியிருக்காங்க. அதனால் அங்கே என்ன நடந்ததுங்கிறது இப்போ நீங்கள் வந்து நம்ம கிட்ட சொல்லலாம், நான் அப்படிலாம் கிடையாது, நான் ரொம்ப நல்லவன், அப்படிலாம் பண்ணலை நீங்கள் சொல்லலாம். ஆனால் நீங்கள் சொல்கிறத நாங்கள் நம்புவதற்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் அங்கிருந்த எம்எல்ஏக்கள் அதை நம்புவாங்களா? அவங்களுக்கு உண்மை தெரியும்ல. அதனால அது வந்து அவர்களுக்கு தெரிந்த உண்மை. அதில் நம்ம என்ன கருத்து சொல்றது? இல்லை சார், சின்ன சின்ன பசங்கள்லாம் வந்து இந்த சோசியல் மீடியாவில் குரூப் கிரியேட் பண்ணி கெட்ட வார்த்தைகள்லாம் வந்து திட்டிட்டு இருக்காங்கன்னு சொல்லி விஜய் அவர்களை வந்து சொல்றாரு. பாவம், இவர் வந்து சோசியல் மீடியாக்கெல்லாம் போனதே கிடையாது. போய் பார்த்தா தெரியும் அங்கே யார் எப்படியெல்லாம் இயங்குறாங்க அப்படிங்கிறது தெரியும். ஏதோ சோசியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா இதை விஜய் ரசிகர்கள் மட்டும்தான் இந்த மாதிரி ஆபாச தாக்குதல் நடத்துறதை இவர் நினச்சிக்கிட்டு இருக்காரு, அல்லது அப்படி ஒரு குற்றச்சாட்டை அவர்கள் மீது வைக்கிறார். ஆனால் உண்மை என்னன்னா, சமூக ஊடகங்கள்ங்கிறது பல வருடங்களாகவே அது சாக்கடை ஊடகங்களாகவும் சமூக விரோதிகளின் ஊடகங்களாகவும் மாறிடுச்சு. அதில் இயங்குகிற பல பேர் பார்த்தீங்கன்னா இப்படி கேடுகட்டவர்களாக தான் இருக்காங்க. அவர்கள் போடுகிற கருத்தாக இருக்கட்டும், அவர்கள் அடிக்கிற கமெண்ட்டாக இருக்கட்டும், இதெல்லாம் ரொம்ப கேவலமாக தான் இருக்குது. அது விஜய் ரசிகர்களும் விதிவிலக்கல். ஸோ அப்படித்தான் நம்ம அதை பார்க்கணுமே தவிர ஒட்டுமொத்தமும் இவங்க தான் அப்படி இருக்காங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது. அது விஜய் மீதான வன்மத்தில் அவர்களுடைய ரசிகர்கள் மீது வந்து இவர் நடத்துகிற ஒரு வன்ம தாக்குதலாக தான் நான் பார்க்குறேன். இந்த கெட்ட வார்த்தைக்கு இவங்க தான் டிக்ஷனரி போட்டதாக வந்து சொல்லியிருக்காரு. அதையெல்லாம் கருணா சொல்கிறது வந்து உண்மையிலேயே நமக்கு வேடிக்கையாகவும் நகைச்சுவையாகவும் தான் இருக்குது.